இன்னும் எங்கள் வீட்டுக்காரர் இருக்கணும், இல்லைன்னா நான் இருக்கணும். என்ன நினச்சிட்டு இருக்கிறான் அந்த ஆள்? ஒழுங்கா வேலை செஞ்ச காசு கொண்டாந்து தரமாட்டேங்கிறான். கணக்கு கேட்டால் என்கிட்ட காசு இல்லை, என்கிட்ட காசு இல்லை. ஏன் வேலைக்கு தானே போகிறான், வேலைக்கு போயிட்டு வரட்டும். இன்னைக்கு அவனுக்கு இருக்குது. ஒன்று இந்த வீட்டில் நான் இருக்கணும், இல்லைன்னா அவன் இருக்கணும். உங்கள் அப்பா வேணுமா நான் வேணுமா நீயா முடிவு பண்ணிக்க. அப்பா என்னடா இது, பெத்த பிள்ளைங்க கூட நம்ம பக்கம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்படியெல்லாம் வச்சுட்டு நம்ம எப்படி போராட முடியும் சொல்லுங்க? சோ சாமி, பெத்த மனம் பித்துன்னு இந்த வழியில தான் சொல்கிறாங்க. நம்ம பிள்ளைங்களை கூட நம்மளை பார்க்க பிடிக்க மாட்டேங்குதுங்க. என்ன பண்ணுறது? என் தங்கச்சி அடிக்கடிக்கு சொல்லுவா, பெத்த மனம் பித்துன்னு சும்மாவா சொன்னாங்க அப்படின்ட்டு. அது கரெக்டாக உறுதிப்படுத்துகிறா பாருங்க என் மாவ. அப்பா தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறா ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் 10 மாதம் வயிற்றுல செமந்து பெத்த இந்த தாயவே வேணான்னு சொல்கிறாங்களே, நான் எங்கே போய் அழுவுறது சொல்லுங்கள்?